Hi friends, welcome to our channel Barbies Kitchen. நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரத்த பொரியல், ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. ஸோ நிஜமாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இது வந்து ஆட்டு தொட்டிலே போய் வாங்கிட்டு வந்துருக்குது. ஸோ இந்த ப்ளட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிடலாம், ஏன்னா மேலே ஹேர்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். மேலே முடியெலாம் இருக்கும், அதனால் வாஷ் பண்ணிப்போம். ஒரே வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணால் நம்ம பிசைஞ்சு அதில் போதும். இப்போ இந்த கோட் பிளட் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நம்மளோட உடம்புல ஹீமோகுளோபின் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். பருவமடைந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா மந்த்லி பீரியட்ஸோட பிரச்சனைலாம் தீரும், நல்லாவும் வரும். பிளட் இல்லாதனால தான் அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து கடாய் போட்டாச்சு. ஸோ கடாய் சூடானதும் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன் நம்ம எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகும் சோம்பு பொரிஞ்சு இதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வந்து இந்த பிளட்டை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது ஏன்னா வந்து ரசம் வந்து நல்லா ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உடஞ்சோம்ல, அதே மாதிரி தான் இவங்க வந்து நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்காங்க. நம்ம உப்பு வந்து இதை ஆட் பண்ணும்போது பார்த்து தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா இதை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்காதுங்க. அப்புறமே இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதில் வந்து கரெக்டாக இதில் ஊற்றிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் கட்டி, இதை வந்து நீங்கள் கையிலாமல் கொஞ்சம் கலட்டே இருங்க. உப்பு வந்து நம்ம அப்புறம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறைய உப்பு வேண்டாம். ஆல்ரெடி உப்பு இருக்கிறன்றதுனால அது போடலை. ஸோ இது இந்த மாதிரி கலட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், ரொம்ப ஹையில் வேண்டாம். ஆல்ரெடி உப்பு இருக்கும். இதுவாக எடுத்து திக்காக ஆரம்பிச்சு. ஸோ இப்போ நான் மூடி வேகட்டும், மூடி போட்டு வச்சுடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை பாருங்கள், நல்லா கலரே மாறி போச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து இது நல்லா அப்படியே ஓப்பன்லேயே பண்ணி நல்லா முட்டை பொடி மாதிரி பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணணும். இது அப்படியே நல்லா நசுக்கி விட்டுடலாம். ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கடைசியாக ஒரு முட்டை உடைச்சி ஊற்ற போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது. வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இது பிச்சு பாருங்கள். உள்ள பிளட் இல்லாமல் இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், இது உள்ள பிளட்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் விட்டோம். இப்போ நம்ம அதுக்குள்ளே வேறு முட்டை உடச்சி ஊற்றிடலாம். அதெல்லாம் இருக்கும்.
இது நான் ஏன் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன்னா, ஸோ பிகினர்ஸ்க்காக தான். ஏன்னா வந்து அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஸோ அப்புறம் அப்படியே பாதி ப்ளட்டோடு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சில பேருக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா பொடி மாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த செஞ்ச ப்ளட் இதில் வந்து ரத்த பொரியலில் வந்து போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மிளகுத்தூள், நம்ம அதுலேயே மிளகுத்தூள் போடுவோம். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், வந்து எடுத்து போடலாம். நல்லா கலரிக்கலாம் முட்டையோட சேர்த்து. இந்த முட்டையை வந்து ஏன் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும். அதே மாதிரி இந்த சூடாக சாப்பிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ளட்டோட டேஸ்ட் வந்துச்சுன்னா எண்ணெய் சிகுடு ஸ்மெல் வரும். ஐ மீன் நீங்கள் சாப்பிடும்போது இந்த ஃப்ளேவர் கொஞ்சமாக மிளகு தூள் வந்து சூடாக சாப்பிட்லாம். நிறைய நல்லாயிருக்கும். செஞ்சு வேணும் நீங்கள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுருங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஸோ சூப்பரான